நமஸ்காரம். வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜேகே. +2 10th ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதிகமாக பார்க்குற செய்திகள், இன்ஃபேக்ட் எண்ணிக்கையில் ரொம்ப குறைச்சலாக இருக்கலாம், பட் செய்தியை பொறுத்த வரைக்கும் தற்கொலை செய்திகள் கொஞ்சம் நம்ம அட்லீஸ்ட் இந்த வருஷம் எதுவும் கண்ணில் படல. இது வரைக்கும் அட்லீஸ்ட் நான் மேபி அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட்டடாக இருக்கலாம், பட் ரெகுலராக நம்ம பார்க்குற ஒரு விஷயம். அதை பற்றி இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்கு டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவங்க தான் வந்து ஸ்னேகானால எல்லாருக்குமே தெரியும், சூசைட் அசிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் சூசைடு தவிர்க்கிறதுக்குண்டான இல்லாட்டி அதுக்குண்டான பல வழிமுறை. அவங்க வந்து அந்த சைக்கலாஜிக்கலா இம்பேலன்ஸா இருக்கவங்க வந்து திரும்ப நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு இன்ஃபேக்ட் ஹெல்ப்லைன் வச்சிருக்காங்க, அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, மக்களை வந்து சூசைட்ல இருந்து காப்பாத்திருக்காங்க நிறைய பேரை. அவங்க கிட்ட பேசுவோம் இன்னைக்கு. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்குங்க. ரைட். இன்னைக்கு வந்து நம்மளுடைய டாபிக் தற்கொலைகள் தவிர்க்கப்பட வேண்டியது. மக்கள் இன்ஃபேக்ட் ஜென்ரலாக நம்ம கேள்விப்படுற ஒரு சென்டென்ஸ் என்ன, ஃப்ராக்ஷன் ஆஃப் த மூமெண்ட், அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அதை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் பலர் அதை பத்தி அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. இப்போ நீங்க புதுசாக லான்ச் பண்ணிருக்கிறது வந்து இந்த நினைச்சு வருத்தப்படுறவங்களை பத்தி. ஸோ சூசைட் சப்போர்ட் ஆஃப்டர் சூசைட் இல்லையா? ஆமாங்க. அதாவது ஸ்னேகா வந்து 1986ல ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம். இது நிறைய பேர் எங்களை தொடர்பு கொள்றாங்க. முதல்ல வந்து நிறைய பேர் நேர்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் டெலிஃபோன்ல, அதுக்கப்புறம் இமெயில்ல, போன வருஷம் நம்ம சாட் சர்வீஸும் ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் எங்களை தொடர்பு கொள்றாங்க. பட் இது இது இந்த ரொம்ப அதாவது தற்கொலையால இழந்தவங்க, பெற்றோர்களோ கூட பிறந்தவங்களோ இல்ல குழந்தைங்களோ, அவங்களோட துக்கத்தை பரிமாறிக்கிறதுக்கு இடம் கிடையாது இங்க. ஏன்னா எல்லாரும் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கனாக்க ஒரு குற்ற உணர்வை ஃபீல் பண்றாங்க. மற்றவங்களும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாங்க, அவங்கள உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க கொள்ள முடியறதில்ல. அவங்களுக்கு வந்து எப்படி நம்மள விட்டுட்டு போயிட்டாங்கங்கிற ஒரு கோபமும் இருக்கும், ஒரு பரிதாபமாகவும் இருக்கும், ஒரு கில்ட்டு, நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படின்ட்டுங்கிற கேள்விகளாமும் நிறைய எழும். ஆனா அவங்க உணர்ச்சிகளை மற்றவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப சாதாரணமா இறந்தவங்களுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறதுன்னு நம்ம பண்பாட்டுல இருக்கு. ஆனா தற்கொலை நடந்த இடத்துல போயிட்டு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் பேசாம போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்க உணர்ச்சிகளை அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் ஒரு சப்போர்ட்டா இருந்து மற்றவங்க எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறாங்கிறத கத்துக்கிட்டு வரதுக்காக ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் சாஸ், சப்போர்ட் ஆஃப்டர் சூசைட். இதுல வந்து தற்கொலையால இழந்தவங்களை கூப்பிட்டு அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க உணர்ச்சிகளை பரிமாறிக்கொண்டு அவங்க பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புது சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ரைட். இப்போ நம்ம இந்த மறுபடியும் இந்த +2 10th அப்புறம் அந்த ஒரு சூசைடு அந்த நிலவை பார்க்கணும். ஒரு மதிப்பெண் கம்மியான உடனே வந்து அதுக்காக ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் ஜென்ரலா லீடிங் டு சூசைட் நம்ம பார்க்குறோம். பட் டிப்ரெஷன் ரீசெண்டாக நம்ம பார்த்த சில செய்திகள் என்னன்னா, ஃபினான்ஸ் வாங்கி கொடுக்க முடியாம மன அழுத்தத்துல, தட் மீன்ஸ் அந்த ஒரு சுமையில அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கலாம்? அதாவது எப்போதுமே பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு எப்போதுமே ஒரு காரணம் இருக்காதுங்க. பலவிதமான காரணங்கள் சேர்ந்து ஒருத்தர் அழுத்தும் போதுதான் தற்கொலைகள் நிகழ்வு. இதை வந்து நாங்க பயோசைக்கோ சோஷியல் ப்ராப்ளம், பயாலஜிக்கலா சிலருக்கு ஜீன்ஸ், சில ஃபேமிலியில தற்கொலைகள் அதிகமா, இந்த டிப்ரெஷன் அதிகமா இருக்கக்கூடிய அதாவது ஒரு பயோகெமிக்கல் ரீசன்ஸும் இருக்கு. அப்புறம் அவங்களோட சைக்காலஜி, அதாவது எப்படி பாத்தீங்கன்னாக்கா அவங்களால வந்து எதிர்பார்த்ததை ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. இல்ல எல்லாத்தையும் கருப்பு வெளுப்புன்னு பார்ப்பாங்க, பாஸ் பண்ணோம் இல்லைன்னா இது அது மாதிரி பாக்குறவங்க, பிளஸ் சுற்றுப்புற சூழ்நிலை, இது எல்லாமா சேர்ந்து ஒருத்தரை அழுத்தும் போதுதான் தற்கொலைகள் நிகழ்கிறது. ரைட். இப்போ நம்ம இந்த தற்கொலைகள் ஒரு புறம் வைக்கும்போது தற்கொலை அரசியல்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சமீப காலமா பாக்குறோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தற்கொலை
அரசியல் தற்கொலை வைத்து அரசியல் பண்றாங்க இல்லையா, பாலிடிக்ஸ். ஆமாங்க, அது வந்து ரொம்ப வருந்தத்தக்கது. பாத்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றது, அதாவது எந்த ஊர்லயும் ஒரு தலைவரோ யாரோ இறந்தாங்கன்னாக்கா அவங்கள சுத்தி நிறைய பேரு தற்கொலை நம்ம நாட்டுல தான் செய்யுது. அதுவும் தென்னகத்துல ரொம்ப அதிகம். இது வந்து ரொம்ப வருந்தத்தக்கது. ஏன்னாக்கா அதாவது அவங்க இறந்தப்புறம் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கூட அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, இல்ல வேலை கொடுக்குறாங்க. அதாவது அவங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்து சாதிக்க முடியாததை இறந்தப்புறம் அவங்க குடும்பம் எல்லாம் பலம் பண்றாங்க. இது வந்து அது வந்து இன்னும் மற்றவங்களையும் தூண்டுறது. இது வந்து ஆமா, இது வந்து ஒரு காப்பி கேட் சூசைட் மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ இதை வந்து நிச்சயமா தடுக்கணும். இன்ஃபேக்ட் சில வருடங்களுக்கு முன்னாடி சில பொலிட்டீஷியன்ஸ்லாம் லெட்டர் கூட எழுதினாங்க, இது மாதிரி பண்ணாதீங்க, நாங்க ஜெயிலுக்கு போயிருக்கோன்ட்டு யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு கேள்வி கேட்டு லெட்டர் எழுதினாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க, வாழ்ந்து ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை பொலிட்டிசைஸும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில சமயம் வந்து நீங்க எக்ஸாம் ஃபெயிலியர் பத்தி சொன்னீங்க, நம்ம ஸ்டூடெண்ட் சூசைடை சென்சேஷனலைஸ் பண்ணக்கூடாது, அதை பொலிட்டிசைஸும் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நீட் தேர்வுக்குனாக்கா எல்லாருக்கும் நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வேணுங்கிற ஆசை இருக்குதான். பட் ஆனால் அந்த ஒரு நீட் தற்கொலையை பெருசா பப்ளிசைஸ் பண்ணி அதை ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணாக்க அதே நிலைமையில ஒருத்தங்களுக்கு நீட் தேர்வு படாதவங்களுக்கு அதை தற்கொலை செய்ய தூண்டும். ஸோ அதுவும் முக்கியமாக இளம் தற்கொலைகள், ஸ்டூடெண்ட் சூசைட்ஸை நம்ம சென்சேஷனலைஸும் பண்ணக்கூடாது, பொலிட்டிசைஸும் பண்ணக்கூடாது. அற்புதமா சொன்னீங்க. இன்ஃபேக்ட் எக்ஸாக்ட்லி ஒரு சூசைடா பார்க்கணும். இன்ஃபேக்ட் அனுபவம் வேணா படலாம், அவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு நம்ம ஆறுதல் வேணா சொல்லலாம், அதோட விட்டுணுன்றது தெளிவான பாயிண்ட். பட் நம்ம பார்க்குறோம் இந்த டிப்ரெஷன் சூசைடு, நான் கேள்விப்பட்டது என்னன்னா மேற்கத்திய நாடுகள்ல, அட்லீஸ்ட் ஐரோப்பிய நாடுகள்ல வெதர் காரணமாக, ரைட், ஏன்னா எப்பவுமே சன்லைட் கம்மியா இருக்கிறதால அங்க சூசைட் ஆகுதுன்னு நாங்க கேள்விப்படுறோம். அது உண்மையா? அதாவது சூயிசைடல் அஃபெக்டிவ் டிசார்டர்னு சொல்லுவோம். இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாதி நாள் வந்து சன்லைட் இல்லாத போது மன அழுத்தம் அதிகமா இருக்கும், தற்கொலைகள் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உண்டு. இப்ப நம்ம நாட்டுல அந்த மாதிரி இல்ல, எப்போதுமே நமக்கு சன்லைட் உண்டு. ஆனா நம்ம நாட்டுல வந்து அதாவது இன்னொரு இதுவும் இருக்கு, ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சர் அதிகமாகும் போது தற்கொலைகள் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல இன்னும் புள்ளி விவரம் வரல. பட் மேற்கத்திய நாட்டுல பார்த்தபோது ஆவரேஜ் டெம்பரேச்சர் விட எவ்ரி 2 degrees இன்க்ரீசஸ் த சூசைட் ரேட். அந்த ஏரியாவுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை விட 2 டிகிரி ஜாஸ்தியான போற மாசத்துல தற்கொலைகள் அந்த மாசத்துல அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம சென்னை, தமிழ்நாடு எடுத்துட்டோம்னாக்கா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும்போது பிசியலாஜிக்கலாவும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. பிசியலாஜிக்கலா என்ன சேஞ்ச் இருக்குனாக்கா நம்மளோட பாடியில அந்த தெர்மோ ரெகுலேஷன் இருக்கு, அது வந்து கெட்டு போயிடுது. ரெண்டாவது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸும் ஆகுது. சரியா தண்ணி குடிக்கலனாக்கா சோடியம் போயிடுது. ஸோ அதெல்லாம் மூளையை பாதிக்குது. ரெண்டாவது இன்டைரக்டா பாத்தீங்கன்னாக்கா அது வெயில் அதிகமா இருக்கும்போது ஈவன் ஏசி ரூம்ல இருந்தாலும் தூக்கம் சரியா வர மாட்டேங்குது. ஸோ தூக்கம் இல்லாத போது மன பிரச்சனைகள் எப்போதுமே அதிகரித்து கொள்ளும். அதனால இப்ப கிளைமேட் சேஞ்சுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. நீங்க டிப்ரெஷன் கேட்டீங்க, நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா மேலை நாட்டுகள்லாம் சைக்கலாஜிக்கல் ஆட்டாப்சின்னு ஒண்ணு இருக்கு. அது பிரகாரம் பார்த்து எப்படி இந்த தற்கொலை செய்து கொள்ளுவாங்க, எதற்காக தற்கொலை செய்து கொள்ளாங்க அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 90% ஒரு மனநிலை பிரச்சனையா, மனச்சிதை நோவோ இல்ல மன அழுத்த நோயோ இருந்திருக்கு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. பட் நம்ம நாட்டுல ஆய்வுல பார்க்கும்போது அது அந்த சதவீதம் ஒரு 60% தான். அதாவது 60% தற்கொலை செய்து கொள்றவங்களுக்கு ஒரு மனநல பிரச்சனைகள், டிப்ரெஷனோ ஸ்கிசோஃப்ரீனியாவோ இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம நாட்டுல 30-35% குடிக்கு அடிமையானவங்க தற்கொலையில முடிக்கிறாங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், வெறும் குடிக்கு அடிமை ஆகலைனாலும் தற்கொலை செய்யும் போது ஒரு 35% வந்து ஒரு ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ்ல தற்கொலை செய்து கொள்றாங்க.
ஸோ இது வந்து இப்போ ஸோ மிச்சம் 40% வந்து மனநிலை பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து 40-50% பாதி தற்கொலைகளுக்கு சுற்றுப்புற சூழ்நிலையினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அந்த நிமிஷத்துல அந்த தருணத்துல அந்த முடிவை எடுத்துடுறாங்க. தமிழ்நாடோட 2 பிரச்சனை நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஒண்ணு நீட் தேர்வால தற்கொலை, இன்னொன்னு வந்து ஆல்கஹால் குடிப்பழக்கத்தினால தற்கொலை. ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. தான் பல ஆண்டு காலமாக இன்ஃபேக்ட் 90s கூட பல திரைப்படங்கள் தற்கொலை இன்ஃபேக்ட் குடிப்பழக்கத்தை ஒட்டி எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் அதுக்குண்டான ஒரு மாற்றம் வரல. பட் ஜென்ரலா அகைன் கமிங் பேக் டு த சப்ஜெக்ட், நம்ம அந்த சப்போர்ட், நீங்க அந்த சப்போர்ட் ஆஃப்டர் சூசைட் அந்த இனிஷியேட்டிவ் வந்து எதனால எடுத்து? அதாவது தற்கொலையால எழுந்தவங்களுக்கு அவர் ஏன் தற்கொலை செய்து கொள்ளார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, எங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு. அவங்க சாகர மட்டும் ஏன் இதை செஞ்சுட்டா, ஏன் பேசியிருக்க கூடாது, இதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணியிருக்கலாமேங்கிற ஒரு வேதனை. ஏன்னா தற்கொலை செய்து கொள்ள போறவங்க நீங்கெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ ஏன் அந்த ரிஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு ஒரு தாயாலையும் தந்தையாலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. நான் அப்படி வளர்த்திருக்கேனே, இப்படி வளர்த்திருக்கேனே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு. அதே மாதிரி அதை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா மற்றவங்க வந்து நம்ம ஊர்ல எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்க தற்கொலை நடந்தா அவர் என்ன மன அழுத்தத்தினால தற்கொலை பண்ணாரான்னு கேட்க மாட்டாங்க. எதனால பண்ணாங்க, யார் அவங்கள புஷ் பண்ணாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இவளுக்கு குற்ற உணர்வும் அதிகரிச்சுட்டு வந்துடுறது. யாரோடையும் பேச முடியாது தங்க உள்ளத்துல இருக்கிறத உணர்ச்சிகளை. மற்றவங்களா நம்மள தப்பா பாக்குறாங்க, தப்பா பார்க்கலன்னா கூட ஒரு பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க சில சமயம். என்ன இருந்து என்ன இவருக்கு போயிட்டா பாரு, பையன் பண்ண பொண்ணு இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த பரிதாபமாவும் யாரும் நம்மள ரொம்ப பிட்டி பண்ணாலும் நமக்கு பிடிக்காது. ஸோ அது மாதிரி பாக்குறாங்க. அவங்களால வாழ்க்கைக்கு இனிமே என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஓகே, ஒரு கணவன் பண்ணிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாருனாக்கா அந்த மனைவிக்கு எல்லாரும் மனைவி மேல குற்றம் சொல்ற மாதிரி எல்லாருக்கட்டும் நம்மளதான் பாக்குது, நம்ம ஏதோ சொல்லிட்டு தான் பண்ணிட்டோம், நம்ம தடுத்திருக்கலாமா அப்படின்ட்டு. அவங்க பசங்களே நீ வந்து நீங்க அப்பா கிட்ட நீ அப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லும் போது அந்த குற்றம் இன்னும் அதிகரிச்சுட்டு போறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும்போது மனசு விட்டு ஃபுல்லா அவங்க மனசுல இருக்கிறத அவங்களால வெளியில பேச முடியறது இல்லை. அந்த பேச முடியாதனால அவங்களும் மன அழுத்தத்துக்கு ஏற்பட்டு அவங்களுக்கும் தற்கொலை எண்ணம் நிறைய வருது. அதாவது லைஃபோட பர்பஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி அவங்களுக்கும் தற்கொலை எண்ணம் வருது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த சாஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கோம், சப்போர்ட் ஆஃப்டர் சூசைட். ஸோ தட் இவங்கள ஒரு அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு குரூப்பா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எவ்வளவுதான் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட அவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க உள்ள குமரல்களை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமே தவிர, பட் அதே கஷ்டத்தை அனுபவிச்சவங்களுக்கு இன்னும் அதிகமா புரிய முடியும். ஸோ அவங்கள ஒரு குழு மாதிரி அமைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள பேசி அவங்களுக்குள்ள அவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்து மற்றவங்க எப்படி அந்த பிரச்சனையை அணுகுறாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஹோப், லைஃப்ல ஏதாவது ஒரு பிடிப்பு ஏதாவது ஒரு வரணுங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி மேடம். இன்ஃபேக்ட் 100 கால்ஸ் பர் டே, 100 கால் ஒரு நாளுக்கு வருதுன்னா இன்ஃபேக்ட் அந்த உங்களை அணுகிறவங்களுடைய அனானிமிட்டி வந்து நீங்க மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சாஸ் இனிஷியேட்டிவ் வெற்றி அடையக்கூடாதுன்னு நான் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் அகைன் அந்த மாதிரி நிலைமையில இருக்கவங்க கண்டிப்பா ஸ்னேகாவை அணுகுங்க. டாக்டர் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. எங்க நம்பர் கூட இருக்கு, நீங்க உங்களால நம்பர் சொல்ல முடியும்னாக்க 94451-25050 94451-25050. Yes, 20050. 20050. Sorry,
94451 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் தற்கொலைக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்புறம் உங்களுடைய டிசிஷன் எடுத்துக்கங்க, பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப நன்றி மேடம். இந்த நம்பர் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். ஸ்னேகாவை அனுப்புறதுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்துக்கு எங்களோட செலவழிச்சது ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.